ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு டே 7 ஆஃப் டூயிங் லீட் கோட் ப்ராப்ளம். நேற்று 2 பாயிண்டர் டெக்னிக்ஸில் ஃபர்ஸ்ட் டைப்பான ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்றைக்கி செகண்ட் டைப்பான சேம் டைரக்ஷன் அப்படிங்கிற டைப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்றைக்கி நான் அதுக்கான எடுத்த ப்ராப்ளம் 283 மூவ் ஜீரோஸு. இதில் நமக்கு அரே கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க 0 எலமெண்ட் எல்லாமே நம்ம லாஸ்ட்டாக மூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபாலோடு பை 0 எலமெண்ட்ஸ் இருக்கணும். எக்ஸாம்பிள் 0 1 0 3 12. இதில் ஃபர்ஸ்ட் 1 3 12 நெக்ஸ்ட்டு 0 0 இருக்கணும். இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் int n is equal to nums dot length. நெக்ஸ்ட்டு நான் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். எதுக்கு அப்படின்னா வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, எங்கன்னா நம்ஸ் அரேலே ஸ்டோர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு நான் ஒரு லூப் போட்டுக்கிறேன். ஃபார் int I is equal to 0, I less than n, I plus plus. இப்போ ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். அந்த வேல்யூஸ் எல்லாமே 0வாக இல்லாதப்போ அந்த நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ்டு பொசிஷனில் போயிட்டு நான் நம்ஸ் ஆஃப் ஐயை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இண்டெக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லூப்பை விட்டு வெளியே நான் மறுபடியும் ஒரு லூப் போட்டுக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 0 எலமெண்ட்டை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக செகண்ட் ஃபார் லூப் போட்டுறேன். அது எதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இண்டெக்ஸ் to n வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதில் நான் 0 எலமெண்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் நம்ஸ் ஆஃப் I is equal to 0 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன். இதை ரன் பண்ணால் எனக்கு 2 டெஸ்ட் கேஸஸ்மே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஓவராலாக ரன் பண்ணுறேன். ஓவராலாக ரன் பண்ணால் எனக்கு அந்த டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. இதோட நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டூ கைண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் நான் போட்டிருக்கேன். ஒன்று நார்மல், இன்னொன்று 2 பாயிண்டர்ஸ் வச்சு போட்டிருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு சொன்னது நார்மல் அப்ரோச். உங்களுக்கு 2 பாயிண்டர் அப்ரோச் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் வீடியோக்கான. ஸோ நான் இன்றைக்கான டிக் மார்க் போட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி டே 7 நம்ம சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபார் தட் ஸ்டே கனெக்டட்.